ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன்லேருந்து வந்து நம்மள கமலஹாசன் சார் வந்து வெளில போயிருக்காரு அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து அவரே வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. ஸோ ஹாலிவுட்டில் வந்து ஒரு படி ஹிட்டான ஷோ தான் பிக் பாஸ் ஷோ. ஸோ இது வந்து 15 சீசனுக்கு மேலே ஹாலிவுட்டில் வந்து போயிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம தமிழுக்கு வந்து 2017ஆம் ஆண்டில் வந்து தமிழ்லேருந்து பிக் பாஸ் அப்படின்ட்டு அவங்களும் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சீசன் வந்து 2017லேருந்து நம்ம கமலஹாசன் சார் தான் வந்து அவர் வந்து ஸோ தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். ஸோ முதல் சீசன்லேருந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆதரவு பிக் பாஸை கொடுத்து கிட்டத்தட்ட 7 சீசன் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அத்தனை சீசன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கமலஹாசன் சார் தான் வந்து அதை வந்து ஆங்கர் பண்ணி எடுத்து நடத்தியிருக்காரு. ஸோ நடுவில் மட்டும் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றால வந்து கொஞ்சம் எபிசோட் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தொகுத்து வழங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் வந்து நம்ம சிலம்பரசன் தான் வந்து தொகுத்து வழங்கியிருந்தார். இந்நிலையில் வந்து இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஆடிஷன்ஸ் ஆட்கள்லாம் வந்து இப்போ வந்து அவங்க சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்நிலையில் வந்து இப்போ வந்து நம்ம கமலஹாசன் சார் வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து நான் வந்து நடத்த போவதில்லை. ஸோ நான் வந்து வெளியேறியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து அவர் வந்து திரைப்படம் ஷூட்டிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்றதுனால வந்து அவரால் வந்து நம்ம பிக் பாஸ் ஷோ வந்து எடுத்து நடத்த முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரே ரீசன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு.